சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்ற திமுகவின் வாக்குறுதி என்ன ஆனது என்று மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். பண்ணாரி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது செய்திகளை கொண்டு சேர்க்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினருக்கு தேவையான வசதிகளை அரசு செய்து தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பாஜக மாநில தலைவர் நியமனம் குறித்த கேள்விக்கு பதிலளிக்காமல் சென்றுவிட்டார். சிலிண்டர் விலை உயர்வு என்பது உங்களுக்கு தெரியும், அது எப்பொழுதுமே அந்த சர்வதேச விலைகள் ஏற்ற குறைத்தல் பொறுத்து நடைபெற இருக்கிறது. அது ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு அந்த கமிட்டி அதை நிர்ணயிக்கிறார்கள். ஆனால் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் நான் மானியம் கொடுக்குறேன்ட்டு சொல்லி கிட்டத்தட்ட 4.5 வருஷம் ஆக போகுது. 4 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த மானியத்தை பற்றி இன்றைக்கு வரலும் பேசாமல் அவர் ஒரு நீலிக்கண்ணீர் வடிப்பது தான் மிகவும் கண்டனத்துக்குரியது, வேதனைக்குரியது. முதல்ல அவர் 100 ரூபா சிலிண்டருக்கு ஒவ்வொரு மாதம் பிரதி 100 ரூபா நான் சப்சிடி கொடுக்குறேன்னு சொன்னார். அதை உடனடியாக தாய்மார்களுக்கு கொடுக்கணும்.